இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது வந்துட்டு ஓவர்லாக் மிஷினு. இந்த ஓவர்லாக் மிஷினில் எப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ சில இடத்துல வந்து ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும், த்ரெட்டெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த த்ரெட்டெல்லாம் வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே நிறைய அப்படியே நின்றுடும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரஷ்லேயோ இல்லை கையிலையோ எடுக்க முடியாது. அதனால் இதுக்காக ஒரு சின்ன டூல்ஸ் நம்ம வாங்கி வச்சோன்னா பெட்டராக ஃபீல் பண்ணும். ஏன்னா இது பாருங்கள், இதுக்கு பேர் தான் கம்ப்ரெசர். ஸோ இதை வந்துட்டு எங்கே அதிகமாக டஸ்ட் இந்த இடத்துல தான் நிறைய நிற்கும். ஸோ நம்ம இதை வந்து இப்படி யூஸ் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற சின்ன இந்த த்ரெட்டோட அழுக்கு எல்லாமே இதில் வந்துடும். பாருங்கள், இது கீழே இருக்கிறது எல்லாமே நாம் உள்ளே எல்லாம் இருக்கும், இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ண முடியாது ப்ரஷ்ஷில். அதனால் இந்த கம்ப்ரெசர் எடுத்து நீங்கள் எந்த இடத்துல டஸ்ட் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஹேர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு க்ளீனாகவும் இருக்கும். பாருங்கள், இங்கே எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா நீட்டாக இருக்கும். ஸோ த்ரெட் நமக்கு கட் ஆகாமல் வரும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரஷ்ஷோட இந்த டூல் கிடைச்சா கூட நீங்கள் வந்து இது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வெறும் இந்த மிஷின் கிடையாது, ஏன்னா அது ஓவர்லாக் மிஷினே கிடையாது. ஓவர்லாக் இல்லாமல் ரெகுலர் மிஷினுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன இடத்துல இருக்கிற இடம் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த நூல் கூட பிரியாமல் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வரும். Thank you.